வணக்கம். என் கேள்விக்கு என்ன பதில் EKEP நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் தமிழ்நாட்டிலிருந்து வாசகர்கள் அனுப்பக்கூடிய எல்லா விதமான மருத்துவ கேள்விகளுக்கும் அன்போடும் திருப்தியோடும் எங்களுடைய பதில்களை பகிர்ந்து வருகிறோம். இந்த நோய்கள்னால் என் உறுப்புகள் பாதுகாக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இது நல்ல கேள்வின்னு சொல்லலாம். ஓப்பனாக சொல்லப்போனால் $140 60, அதிகபட்சம் 180 இருக்கணும். HbA1c ஆவரேஜ் சுகர் 7 இருக்கணும். இது இருக்கா அப்படிங்கிறத மந்த்லி டெஸ்ட் பண்ணி, அந்த சுகர் டெஸ்ட்டை, ஃபாஸ்டிங் பிபி ப்ளஸ் 3 மாதத்துக்கு ஒரு தடவை HbA1c பண்ணி அப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மெடிசனை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா 100க்கு 20 பேர் தான் அந்த மாதிரி இருக்காங்க. மீதி 80 பேருனுடைய திங்கிங்கும் என்னவா இருக்குது அப்படின்னா, டாக்டர் கொடுக்குற மாத்திரையை நான் வித்தவுட் ஃபெயில் ஒழுங்காக நான் போடுறேன், ஸோ என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இதுதான் மிகப்பெரிய தவறாக முடியுது. இதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படின்னா, நீங்கள் மாத்திரையை போடுறது, உடற்பயிற்சி பண்ணுறது, இதெல்லாம் எப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மாதிரி எடுத்துங்க, வியாபாரம் பண்ணுற மாதிரி எடுத்துங்க. சரியா? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கரெக்டாக, ஆனால் லாபம் வந்துதா இல்லையான்னு சொல்கிறது ஒரு பிஸ்னஸில் நடக்கிற அந்த பரபரப்பு கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்து, ஸோ நம்மளுக்கு என்ன வந்தது, நம்மளுக்கு என்ன இங்கேருந்து வெளியே போச்சு, நம்மளுக்கு என்ன கடன், நம்ம எவ்வளோ கிரெடிட், எல்லாம் கூட்டி கழித்து ஒரு வேல்யூ வரும் பார்த்தீங்களா, ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் வந்தால் மட்டும்தான் அந்த வியாபாரம் நன்றாக போய்கொண்டிருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி அந்த வேல்யூ, சர்க்கரையும் சரி, பிபியும் சரி, கொலஸ்ட்ராலையும் அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதா முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது இங்கே வந்து செல்லுபடி ஆகாது. இது இன்னொரு உதாரணத்துக்கு சொன்னால், நம்மளுடைய பள்ளி மாணவனையும் எடுத்துக்கலாம். அவன் என்ன வேணாலும் வீட்டில் படிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இது எல்லாம் எக்ஸாமில் டிரான்ஸ்லேட் ஆகி மார்க்காக வர்ற பட்சத்தில் தான் நம்ம பையன் கரெக்டாக படிச்சிருக்கான்னு அர்த்தம். ஆனால் நம்ம பையன் படிக்கிறத வச்சுட்டு நம்ம நல்லா படிக்கிறான்னு நீங்கள் கிளைம் பண்ணவே முடியாது. அப்போ இந்த
மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் டெஸ்ட் எடுத்துருக்கணும் அப்படின்னா 5 வருடம் கழித்து உங்கள்கிட்ட 60 டெஸ்ட் இருக்கணும். அந்த 60 டெஸ்ட்லேயும் இந்த குறியீடுகள் தான் உங்கள் உறுப்பை நல்லா வச்சிருக்க போகுது. ஸோ இதெல்லாம் யார் 5 இயர்ஸ் பீரியாடிக்காக மானிட்டர் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம சொல்லலாம் 5 வருடமாக உங்கள் அளவெல்லாம் நார்மலாகவே இருக்குது, அதனால் உங்கள் உறுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் 5 வருடமாக சுகர் 250 300ன்னு வச்சுட்டு 5 வருடம் 7 வருடம் கழித்து என் உறுப்பு நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறது இந்த விதத்துலையும் நியாயமாகாது. அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் எந்த வியாதிக்கு மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த வியாதி கட்டுக்குள்ளே இருக்குங்கிறத நீங்கள் மந்த்லி செக் பண்ணுங்கள். மந்த்லி செக் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, சாதக அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மந்த் உங்களுடைய வேல்யூ கொஞ்சம் மாறினாலும் அந்த மந்த்தே நீங்கள் உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 4 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை 5 மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் செக் பண்ணும்போது 5 மாதங்கள் எது நடந்தாலும் அது உங்கள் உறுப்புல பாதிப்பை ஏற்படுத்திய பிறகு தான் நீங்கள் 5ஆவது மாதத்தில் டெஸ்ட் பண்ணி உங்களால் அசஸே பண்ணுறீங்க இப்படி எனக்கு சுகர் இருக்குன்ட்டு. ஆனால் மாதம் பண்ணும்பொழுது நீங்கள் பண்ண தவறுகளை திருத்திக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கீங்கன்னா அப்போ மெடிசன் வேலை செய்யலைன்னா மருத்துவர் அதற்கு தகுந்தாற் போல் மெடிசனை மாற்றி அமைக்க முடியும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உறுப்புகளை எப்பொழுதும் நீங்கள் பாதுகாக்க முடியும் என்று நான் உறுதி கூறுகிறேன். நன்றி.